தலைப்பு என்ன அப்படின்னா, அரசிடமிருந்து நிலங்களை பெறுவது எப்படி? இப்போ நிலங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து கிரையம் வாங்கணும், நிலம் வேணும்னா வீடு வேணும், வீட்டு மனை வேணும், அல்ல விவசாயத்திற்கு நிலம் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. சார் பணமே இல்லை சார், வாழவே வீடு இல்லை சார், இருக்கவே இடம் இல்லை சார், அவங்க தரித்திரத்தில், கஷ்டத்தில், வேதனையில் ஒரு மாதத்திற்கு ஒரு 5000 ரூபாய்க்கு குறைவான சம்பளத்தில், ஒரு 10,000 ரூபாய்க்கு குறைவான சம்பளத்தில் வாழ்கிறாங்க, வருமானமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்படி இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வாழ்வது, ஒரு மரியாதையான வாழ்க்கையை எப்படி வாழ்வது போன்றவற்றிற்கெல்லாம் அவர்கள் விடை தெரியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் சென்னை மாநகரின் எல்லையில், சென்னை மாநகருக்குள்ள திருவல்லிக்கேணி, அதாவது சென்னை இப்போ மருத்துவமனையாக இருக்கல்லவா, கலைஞர் பீரியடில் கட்டின அந்த ஓமந்தூரார் மாளிகை, அந்த அருகில் இருக்கிற நீங்கள் திருவல்லிக்கேணி பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்றளவும் நிறைய பேர் பிளாட்பாரத்தில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றளவு நீங்கள் பார்க்கலாம், பிளாட்பாரத்திலே சமையல் நடக்கும், பிளாட்பாரத்திலேயே எல்லாமே, வாழ்வே அங்கே தான் இருக்கும். நீங்கள் ஒரு மொத்த சென்னையில் இந்த பிளாட்பாரத்தில் வாழ்வோர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 50,000 இருக்கும். அதுவும் சென்னை நகரத்தின் உள்ள இந்த ஜார்ஜி டவுனை ஒட்டி இருக்கிற பஜார் வீதிகளாக இருக்கட்டும், திருவல்லிக்கேணியை ஒட்டி இருக்கிற பஜார் வீதிகளாக இருக்கட்டும், இந்த பகுதிகள் எல்லாம் இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற கடைகளில் சுமை மூட்டை தூக்குபவர்களாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா கழிவறைகளை கழுவி கொண்டிருப்பவர்களாக இருப்பாங்க. அங்கே இருக்கிறதுல அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, ரிக்ஷா ஓட்டுறது, இந்த லோடு வண்டி ஓட்டுறது, இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டி வாழணும் இப்படின்ற எண்ணமே இருக்காது. இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1960களில் 70களில் வந்தவங்க. கேட்டிங்கன்னா நாங்கள் 2 தலைமுறை இங்கே தான் இருக்கோம், இந்த பிளாட்பாரத்தில் தான் இருக்கோம். பெரும்பாலும் பெரம்பலூர் மாவட்ட பகுதியிலேருந்து வந்த ஆதி திராவிடர் மக்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும். கொஞ்சம் நாங்கள் ஒரு களப்பணிக்காக அந்த மக்களை எல்லாம் போய் சந்தித்து வேலை பார்த்துருக்கும் போது ஓரளவுக்கு எங்களால் கணிக்க முடிந்தது. அப்போ அவங்க அவர்களுக்கு நீங்கள் சென்னை புறநகரில் அவுட்டரில் போய் ஒரு வீடு, உனக்குன்னு ஒரு வீடு, உனக்குன்னு ஒரு அரை கிரவுண்டு இடம், உனக்கு அதில் ஒரு வீடு நீ கட்டி இருந்துக்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பள்ளிக்கரணையில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலாஜி நகர், இன்றைக்கி பாலாஜி நகர் ரொம்ப டெவலப் ஆகி போச்சு. 600 சதுரடி 400 சதுரடி இடங்களை மனைகளாக பிரித்து நீங்கள் அங்கே போய் இருந்துக்கங்க, உங்களுக்கு நாங்கள் டோக்கன் கொடுக்குறோம், நீங்கள் பிளாட்பாரத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு அந்த டோக்கன் வேணான்றாங்க. அதாவது இந்த மனை, நிலம், வீடு என்பதெல்லாம் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கானது. அரசு அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த 600 சதுரடி இடம் அவங்க எங்கே பிளாட்பாரத்தில் வாழ்கிறாங்களோ அங்கேயே கேட்குறாங்க, எந்த பிளாட்பாரங்களில் இருக்கிறாங்களோ அங்கேயே கேட்குறாங்க. இன்று வரை சென்னை நகரில் இந்த பிளாட்பாரத்தில் வாழ்கிற மக்கள் இன்ன வரைக்கும் குறையல. ஏன்னா அவர்களுக்கே நாம் ஒரு குடும்பமாக, அவங்களுக்கு குடும்பம் கெட்டு போச்சு. இது ஒரு அமைப்பாக வாழாத, ஒரு குடும்ப அமைப்பாக வாழாத மனிதர்கள் அனைவருமே சொத்துக்களை இழந்து விடுகிறார்கள். 3 பொண்டாட்டி கட்டிட்டு இருக்கவன், 4 பொண்டாட்டி கட்டிட்டு இருக்கவன், 2 பொண்டாட்டி கட்டிட்டு இருக்கவன், பொண்டாட்டி இல்லாமல் பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறவன், வரலாறு கேட்டிங்கன்னா சொத்தை சேர்த்ததெல்லாம் இழந்திருப்பான். ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு குடும்பத்துக்குள்ளே வாழாதவன், நான் ஒரு அமைப்புக்குள்ளே வாழ மாட்டேன் அப்படின்னா எல்லாம் ஏதோ ஒரு நெறியோ, ஏதோ ஒரு சித்தாந்தமோ ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு காதல் ஒழுக்கத்தையும் நல்லபடி ஒரு கள ஒழுக்கத்தையும்
கற்றுக்கொண்டு தமிழ் பண்பாட்டின் அடிப்படையிலேயாவது ஒரு ஒரு அமைப்பாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார்கள். அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்தே வேணான்னு விரும்பாதவங்க, அவங்களுக்கு ஆசையெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அவங்க வீடு படுத்து தங்கி இருக்கிறாங்க. ஆனால் 60,000 ரூபா மொபைல் ஃபோனில் அவங்க தன்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் டிக்டாக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் சோஷியல் மீடியாவில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுக்கு நாம் இந்த பிளாட்ஃபார்த்தில் இருக்கிறோம்ன்றது கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. இப்போ சொல்ல வர கருத்து என்னவென்றால், முதலில் சொத்து வேணும், நிலம் வேணும், அரசிடமிருந்து வாங்கணும்னா முதல்ல என்ன வேணும்? இப்போ இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வீடு கொடுக்க அரசு தயாராக இருக்கு. ஆனால் இவர்கள் போகவில்லை, கொடுத்த இடத்தை மறுத்து விட்டார்கள். இப்போ நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்டலாம் போய் பார்த்துட்டு, மழை காலத்தில் அவங்க எங்கே சார் போவாங்க? மழை காலத்தில் எங்கே போவாங்க? மழை காலத்தில் டெம்பரவரியாக தங்கிறதுக்காக இடம் வேணுமேன்ட்டு சென்னையில் நீங்கள் உள்ள நல்லா சென்னையை நல்லா அறிஞ்சவர்களுக்கு தெரியும். உள்ள சென்னை உள்ள அவர்களுக்கு என்று மழை காலத்தில் படுப்பதற்கு இடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியால். ஏன்னா அவங்களால அனுப்ப முடியல, மாற்ற முடியல. பட் ஆனால் மழை காலத்திலேயாவது அவங்க ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய மண்டபங்கள் போல் அங்கங்கே கட்டி வச்சிருக்கிறாங்க. 2-3 மண்டபங்களையும் நம்ம பார்த்தேன். அப்போ அதுவே போதுன்றாங்க. அப்போ ஒருத்தர் பிளாட்பாரத்தில் இருக்கிறவனு கூட அரசு எஃபர்ட் போட்டு ஏதோ ஒருத்தர் கட்டி கொடுக்குது, மழையிலேயாவது அவன் படுத்துக்கிட்டோன்ட்டு. இப்போ அந்த அரசை நாம் பாராட்ட வேண்டும் நான் சொல்லுவார். அதாவது பொறுப்பற்று குடும்பமாக இருக்க வேண்டும், அல்லது தான் ஒரு வீடு ஒரு நிலம் என்று இருந்து நான் ஒரு உட்காந்து நான் வேலை பார்க்கணும் அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு மனிதனுக்கு கூட நம்முடைய தமிழக அரசு, நம்மளுடைய தலைவர்கள் கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு மழையில் ஒதுங்கிறதுக்காக ஒரு இடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. படுத்துட்டு எந்திரிச்சு நீ வாப்பா அப்படின்னு. இது